ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை கவனித்து பார்த்தால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. ஒரு மனிதன் ஒன்று பாவத்தின் பிடியிலே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் கிறிஸ்துவினுடைய பிடியிலே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்ந்தால் பாவத்தில் வாழ வேண்டும், இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு சிலர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் தப்பு பண்றேன், எப்பயாச்சும் நான் தப்பு பண்றேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், என் தொழில் நல்லா தான் இருக்கு, என் குடும்பம் நல்லா தான் இருக்கு, என் பிள்ளைகள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று பாவம் செய்கிறவர்கள் தாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் விடுதலையோடு இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் உயர்வடைந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு குறை இல்லை என்று ஒருவேளை அவர்கள் நினைக்கலாம். உண்மையில் பாவத்தில் தொடர்ந்து இருப்பது அவர்கள் விடுதலை இல்லாமல் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதையே வெளிக்காட்டுகிறது. பாவத்திற்கு அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கும் போது அவர்கள் மீது பாவத்தினுடைய வல்லமை அவர்களை இறுக பிடித்து மீண்டும் பாவம் செய்ய அவர்களை கட்டாயப்படுத்துகிறது, பாவம் செய்ய அவர்களை தூண்டுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் தன்னுடைய முடிவாக தருவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் தேவனிடத்தில் இருந்து வருவதோ நித்திய ஜீவன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தால் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன, அதே நேரத்தில் தேவனுக்கு அடிமையாக இருப்பதின் மூலமாக கிடைக்கக்கூடியது என்ன என்பதை, அந்த வேறுபாட்டை, அந்த வித்தியாசத்தை காண முடியும். பாவத்திற்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்திற்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அங்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. பாவத்திற்கு அவர்கள் பரிகாரமாக, பாவத்திற்கு அவர்கள் பரிசாக, பாவம் அவர்களுக்கு பரிசாக கொடுப்பது மரணம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம், பாவத்திற்கு கிடைக்கக்கூடிய கூலி, பாவத்திற்கு பிரதிபலனாக நமக்கு பாவம் தரக்கூடிய ஒன்று மரணம். ஆனால் தேவனுக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கு,
தேவனுக்கு தங்களுடைய அவயங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு, தங்களுடைய அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அங்கே சம்பளம் தரப்படுவது அல்ல, அங்கே அவர்களுக்கு வெகுமதி கிடைக்கிறது, அங்கே அவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபை என்னவென்றால் நித்திய ஜீவன். அது அவர்களுக்கு தகுதியானது அல்ல. அதை அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் தங்களுடைய நீதியினால அவர்களால் அந்த கிருபையை சம்பாதிக்க முடியாது. தேவனுக்கு ஒருவர் எப்படி அடிமையாக மாற முடியும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே இந்த கிருபை, இந்த வெகுமதி கிடைக்கிறது. இன்றைக்கு நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் அல்ல, தேவனுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு வெகுமதியாக அவருடைய நித்திய ஜீவனை தந்து நம்மை நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களை பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்பு கொடாமல் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் இருந்து வெகுமதிகளை நாங்கள் சம்பாதித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.